வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 63, சொத்துரிமை என்பது தலைப்பு. மக்கள் தொகை பெருகிற்று, விஞ்ஞானத்தால் மதி உயர்ந்து வருகிறது. இயந்திரங்கள் சிக்கனமாய் கால தூர உழைப்பு இவற்றை சுருக்கிற்று. இத்தகைய சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ்வு தழைத்து அமைதி ஓங்க தனிமனிதன் சொத்து உரிமை முறை ஒழிந்து எக்கணமும் மனிதர் ஒருவருக்கொருவர் இதம் புரிய பொது உடைமை முறையே வேண்டும். ஒரு காலத்தில் தனி மனிதர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் அனைத்தும் உரிமை என்ற நிலை சரியாகத்தான் இருந்தது. அதனால அதிகம் சமுதாய வாழ்வில் சிக்கல்கள் இல்லை. என்றைக்கு அது மக்கள் தொகை குறைவாகவும் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாமலும் இருந்த காலம். இன்றைக்கோ மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. விஞ்ஞானத்தின் காரணமாக அந்த மக்களின் அறிவும் உயர்ந்து வருகிறது. ஒரு காலத்துல ஏழை மக்கள் எங்கள் தலை விதி என்று எண்ணிக்கொண்டு பேசாம இருந்தாங்க. ஆனால் இன்று மக்கள் அப்படி நினைப்பதற்கு தயாராக இல்லை. அதனால இன்றைக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு வேற நம்முடைய காலத்தை, தூரத்தை, உழைப்பை சுருக்கிவிட்டது. உதாரணமா கையில சட்னி அரைச்சோம், மிக்சி வந்தது, காலம் மிச்சமாயிற்று. பஸ், கார், ட்ரெயின், ஏரோப்ளேன் இவற்றால் நம்முடைய தூரம் சுருங்கிவிட்டது. அதே போல கைகளால் வேலை செய்த நிலை மாறி கருவிகள் வந்த பிறகு உழைப்பும் கூட குறைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் மக்கள் வாழ்வில் அமைதி நிலவ வேண்டுமானால் தனிமனிதன் சொத்துரிமையை மாற்றியே தீர வேண்டும். என்ன காரணம்? தனி மனிதர்களுக்கு சொத்து உரிமை என்று இருப்பதால் தான் எந்நேரமும் இந்த சொத்துக்களை எப்படி பெருக்குவது என்ற சிந்தனையில் மனிதர்களோடு அன்பு காட்டி நட்புறவாய் பழக முடியவில்லை. மனிதர் நடுவே இன்று காணப்படும் போட்டி, பொறாமை ஒழிய வேண்டுமானால், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி இதமாக நடந்து கொள்ள வேண்டுமானால் பொருட்கள் பொது உடைமையாகும் முறையே சாலச் சிறந்தது. நன்றி. வாழ்க வளமுடன்.